ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபிஷஸ் ஸ்டாக் இருக்கா பற்றின சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா மாலிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முந்தானத்து ஒரு காம்போ கொடுத்துருந்தோம். அதுக்கு செம்ம வரவேற்பு கொடுத்தீங்க, சூப்பராக இது பண்ணீங்க. ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு காம்போ போடுறோம். ஸோ வேணுங்கிறீங்க பார்த்துட்டு கூட ஆர்டர் போடுங்க. ஸோ தனியாக அதாவது ஜீப்ரா மாலி மட்டும் தனியாக அந்த 2 பேர் அப்படியே காம்போவாக போடுறோம். ஸோ வேணுங்கிறீங்க பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் ப்ரைஸ் இது சொல்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் மாலி கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருங்க. அதனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம சொல்லி எதையும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால தான் என்னோடய குரூப்பில் நான் ரெகுலராகவே அப்டேட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குது எல்லாமே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? மாலி மட்டும் இன்னொரு 5-6 மாதம் ஃபுல்லாக இது பீக்கில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மட்டும் சொல்ல இது பண்ணல. ஸோ ஆனால் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அதனால தான் ரொம்ப இதில் இருக்குங்க. இப்போ ரொம்ப பீக்கில் இருக்குது இந்த மாலி. ஸோ இது வந்து 2 பேர், அதாவது பிளாக் ஜீப்ரா ஒரு பேர், ஒயிட் ஜீப்ரா ஒரு பேர். இது அப்படியே காம்போ மாதிரி கொடுக்குறோம். ஸோ அடுத்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ப்ளூ டால்மேஸ்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ப்ளூ டால்மேஸ்னு நார்மல் டால்மேஸ்னு. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே ஒரு 5 பேருக்கு நிறைய காம்போ ப்ரோ அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. கொஞ்சம் அஃபோர்டபுளாக ஒரு 2 பேர் 3 பேர் காம்போ போட சொன்னீங்க. ஸோ அதுக்கோசரம் இன்றைக்கி கொஞ்சம் அந்த மாதிரி போடுறேன். ஸோ பார்த்துட்டு வேணா சொல்லுங்கள். ஓகேங்களா? ஒரு 5 பேரை அதுவும் போடுறேன், இல்லை 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி காம்போவும் போடுறேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். மேலே முந்தானது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா அவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. இது மெயினாக வெயிலில் வச்சுட்டிங்கன்னா, அதாவது வெயில் லைட்டாக சன்லைட் படுச்சுன்னா அவ்வளோ கலரேஷன் சூப்பராக இருக்கும். இதில் வந்து பிளாட்டினம் ஒயிட் டால்மேஷன் இருக்குது, எலக்ட்ரிக் ப்ளூ டால்மேஷன். எலக்ட்ரிக் ப்ளூங்கிறது அந்த ப்ளூ கலர் ஷேட் அடிக்கும், ஒயிட்டுங்கிறது ஒயிட் கலர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஒரு காம்போ மாதிரி போடுறேன். ஸோ வேணுங்கிறீங்க பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? டால்மேஷன் நல்லா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. டால்மேஷன் இத்தனை பேர் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து லாங் பாடி ஷார்ட் பாடி மிக்ஸ் பண்ணி தான் வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாடி கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும், லாங் பாடி தான் இருக்குது. 2 மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் லாங் பாடி தான் வரும், நான் சொல்லிடுறேன். இது வந்து காம்போ ப்ரைஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா யூனிக்காக இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக டால்மேஷன் நல்லா வாங்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பட் எலக்ட்ரிக் ப்ளூ அந்த நார்மலாக பிளாட்டினம் ஒயிட் இது 2மே கலந்து கொடுக்குற ஒரு காம்போ மாதிரி. ஸோ அடுத்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூங்க. ஸோ எலக்ட்ரிக் ப்ளூவில் அதாவது எப்படி சொல்கிறது, மூன் டெயில் மாலின்னு சொல்லுவோம் எலக்ட்ரிக் ப்ளூவில். ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ ஐ. ஓகேங்களா? அந்த ப்ளூ ஐ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேராக இருந்தால் பேராக போட பார்க்குறேன், இல்லை அப்படின்னா ஒரு மேல் கண்டிப்பாக ப்ளூ ஐ மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே மூன் டைலில் ப்ளூ ஐ அவைலபிளாக இருக்குது. நேற்று கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இந்த ப்ளூ ஐ இந்த ஸ்டோன் ஒட்டின மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த டைமண்ட் ஐ அந்த ப்ளூ ஐ என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படிலாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் அதை ஸ்டோன் ஒட்டின மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ப்ளூ கலரில் இருந்தால் ப்ளூ கலரில் ஐ வந்து ஸ்டோன் ஒட்டின மாதிரி தான் இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டின மாதிரி இருக்கும். ரொம்ப யூனிக்காக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எக்ஸாட்டிக் மாலி இது வாங்கலாம்னு நினச்சது இந்த மாலி தான். பட் இப்போ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. 3 டெய்லும் இருக்குது, ஷார்ட் பாடி இருக்குது, இந்த நார்மல் டெய்லும் இருக்குது. நார்மல் டெய்லு தான் நான் காம்போவில் கொடுக்குறேன். 3 டெய்ல் வேணால் தனியாக கூட வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வேணால் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மாலிங்க. ஸோ கோல்டு மாலி பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக சன்லைட் படுச்சுன்னா நல்ல ரிஃப்ளெக்ஷன் ஆகுங்க. ஓகேங்களா? அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஒன்றே மட்டும் அந்த மெயிலுன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று செம்ம டைமண்ட் ஐ, பட் அது ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் அது யாருக்கும் போட்டு விடாமல் இருக்கேன். ஏன்னா அதோட ஐ குவாலிட்டி பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்கும். பட் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கனால அது யாருக்கும் போட்டு விடல. ஏன்னா கண் வந்து இந்த மாதிரி கண்ணை நான் கொஞ்சம் ரேராக தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஒரு கண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணிலேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பட் இது வந்து கோல்டு கொஞ்சம் கம்மியாக மின்றனால யாருக்கும் போட்டு இல்லை. ஸோ இது வேணால் சொல்லுங்கள். ஓகேங்களா? பட் கோல்டு அவ்வளோ யூனிக்காக இருக்குங்க. சன்லைட் படுச்சுன்னா அப்படியே ரிஃப்ளெக்ஷனை பாருங்கள், அதே நார்மலாக பாருங்கள். ஓகேங்களா? சன்லைட்டில் பாருங்கள், நார்மலாக பாருங்கள், அப்படியே மின்னுங்க. அப்படியே இந்த கோல்டு வந்து தகன்னு மின்னும். உங்களுக்கு பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படியே மின்றது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். லைட்டாக அப்படியே வெயில் பட்டுச்சுன்னா அப்படியே அந்த மின்றது பார்த்திங்கன்னா அப்படி இருக்குங்க. ஸோ அதே நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே மின்றது கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோல்டு மாலி. ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது டைமண்ட் ஐ இருக்குது. ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான். அந்த காம்போவில் கொடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நான் 2மே பேராகவே டைமண்ட் ஐ கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா ஒரு ஃபீமேலோ இல்லை மேலோ ஏதோ டைமண்ட் ஐ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு டைகருங்க. ஸோ ஆரஞ்சு டைகர் ஒரு சின்னதாக காம்போ மாதிரி கொடுக்குறேன். என்னென்னா ஒரு மேலு 6 ஃபீமேல் இருக்குங்க. ஓகேங்களா? இது அப்படியே காம்போவும் கொடுத்துட்றோம். இதுவும் சேம் அதே மாதிரி தான். சன்லைட் படுச்சுன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குங்க. உங்களுக்கு லுக்கே பார்க்க அப்படியே ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படியே குவாலிட்டி பார்த்துக்கோங்க, ஒரு சூப்பராக இருக்குது. இது வந்து பலூன் டைப்பு. ஓகேங்களா? ஸோ நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும். இது பலூன் டைப் தான். ஒரு 2 பார்க்க அந்த நார்மல் டைப் மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பலூன் டைப் தான் இது. ஸோ சும்மா சூப்பராக இருக்கும், யூனிக்காக இருக்கும்.
ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இது வேணால் காம்போ ப்ரைஸ் அப்படியே கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க பார்த்துட்டு அப்படியே ஆர்டர் போட்டுக்கோங்க. இது மட்டும் தனியாக காம்போ மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். அதாவது ஒரு மேலுக்கு 6 ஃபீமேல் இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு கொடுத்து ஒன்றா ஃபீமேல் நிறையா ப்ரீட் ஆகுது. இல்லை அப்படின்னா ஒரு லாட் ஃபுல்லாக மெயிலாக ப்ரீட் ஆகுது. ஸோ நம்ம கையில் ஒன்றுமே இல்லைங்க. ஓகேங்களா, இந்த ஆஃப் பிளாக் கப்பியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகும். ஏன்னா ஒரு லாட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போன லாட் ஃபுல்லாக எனக்கு மெயிலாக கிடைக்குது. இந்த டைம் கொஞ்சம் ஃபீமேலாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது என்னன்னா டக்குனு மெயிலாக வரும், டக்குனு ஃபீமேலாக வரும். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பிளாட்டினம் ஒயிட்டுங்க. ஸோ இது வேணால் ட்ரியோவாக அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். நல்லா அந்த பிளட் வாமாக தின்னு வளர்ந்து கிடக்குறானுங்க. ஏன்னா நல்லா சூப்பராக பிளட் வாம் க்ரியேட் ஆகுது. நல்லா தண்ணி இல்லாதனால தின்னு நல்லா செழிச்சு போயிருக்கானுங்க. சூப்பராக இருக்கும், யூனிக்காக இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பிளாட்டினம் ஒயிட் சூப்பராக இருக்கும். அந்த கலரேஷனுக்கு தான் மெயின். சன்லைட் படிச்சுன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து பிளாக் ஐ தான் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ ஐ இப்போதைக்கு இல்லை. ஆனால் நல்லா பிளட் வாம் பொறுக்கி திம்பானுங்க. சூப்பராக இருக்கும். உங்கள் இதில் பிளட் வாம்கே கிரியேட் ஆகுது அப்படின்னா மாலியை போடுங்க. மாலி பீட் அது ரெண்டையும் போடுங்க. சூப்பராக சாப்பிடுவானுங்க. ஓகேங்களா, ஸோ பிளாட்டினம் ஒயிட் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நல்லா ட்ரெண்டிங்கில், அதாவது 2000-3000 ரூபாய்க்குலாம் போனது இந்த மாதிரி தான். இதுலேயே ப்ளூ ஐ போச்சு. இந்த பிளாக் ஐ அந்த ரேட் இல்லை. ஸோ நார்மலாக இது வேணால் ட்ரியோவாக அவைலபிளாக இருக்குது. நான் ரேட்டு போட்டு ஒரு குரூப்பில் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் அவைலபிளாக இருக்கும். யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ குவாலிட்டி பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 2 ஃபீமேலுக்கு மட்டும் அந்த லைட்டாக ஒரு டாட் இருக்கும். வயிற்றுல ஒன்று வாலில் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, பட் பிளாட்டினம் ஒயிட் நல்லா யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா, அந்த வாலே பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த மெயினாக அந்த சன்லைட் படும்போது ரிஃப்ளெக்ஷன் தான் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது அந்த மேல் பீட்டாக போட்டிருந்தோம். அதுக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ ஒரு பேர் எடுத்தால் பேர் 95 ரூபாய். மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கும்போது ஒரு பேரோட விலை வந்து 65 ரூபா சொல்லி போட்டிருந்தோம். நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அது வேணா சொல்லுங்கள். ஓகேங்களா, இது வந்து சின்ன சைஸுங்க. ஓகேங்களா, பெருசு இல்லை, சின்னது. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கூட ஒட்டுக்க வளர்த்திக்கலாம். பட் ஒன்ஸ் பாட்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒட்டுக்க வளர்த்த முடியாது. அதையும் சொல்லிக்கிறேன். ஃபீமேல் மேல் ரெண்டுமே சேர்த்து ஒரு பேர் எடுத்தால் 95 ரூபா. மினிமம் 5 பேர் எடுக்கும்போது ஒரு பேரோட 65 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஃபீமேல் கலர் காமிச்சிட பாருங்க. ஃபீமேலுக்கு இதுதாங்க கலரு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் அந்த இது பிங்க்கு அதெல்லாம் ஆர்டர் போட்டிங்க. எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் கொடுத்தாச்சு. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ப்ளூவு, க்ரீனு, மொத்தம் 3 கலர் வருங்க. ப்ளூவு, ரெட்டு, க்ரீனு, அதுக்கப்புறம் அந்த பிங்க் மாதிரி ஒரு கலர். மொத்தம் 4 கலர் இருக்கும். பட் 3 கலர் சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்கு. ஸோ இது வேணால் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்குங்க. இது வேணால் பார்க்க கூகுள் இமேஜில் வர ஃபோட்டோ மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டேங்க்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பேர் எடுத்திங்கன்னா 85 ரூபா வரும். 5 பேர் மினிமம் எடுக்கும்போது ஒரு பேரோட 60 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப யூனிக்காக இருக்கும். சைடு வியூக்கு ரொம்ப சூப்பரான ஃபிஷ்ஷு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு காம்போ போட்டிருந்தோம். அது கூட அவைலபிளாக இருக்குது. அந்த மெட்டல் ரெட்லேஸுக்கு பதிலாக நிறைய பேர் அந்த ஃபுல் ரெட்டு, ஸோ அந்த மாதிரி கப்பி கேட்குறீங்க. மெட்டல் ரெட்லேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், யூனிக்கான ஃபிஷ்ஷு. ஸோ அதுக்கு பதிலாக ஃபுல் ரெட் வேணால் வாங்கிக்கோங்க. இல்லை வந்து பிளாட்டினம் ஒயிட்டு. ஸோ அது ஆப்ஷன் கொடுக்கலான்ட்டு தான் இருந்தேன். பட் ஆப்ஷன் கொடுக்கும்போது எல்லாரும் அதே கேட்குறீங்க. அதாவது அதுக்கு பதிலாக ப்ரோ எனக்கு இந்த கப்பியாக கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி நான் இன்றைக்கி ஆப்ஷன் கூட கொடுக்குறேன் பாருங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு டவுட் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ப்ரோ கப்பி எல்லா வெரைட்டியும் ஒட்டுக்க விட்டா ஏதாவது ப்ராப்ளமா அப்படி கேட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. ஒரு சொல்ல போனால் நல்லா ப்ரீட் ஆகும். ஒட்டுக்கா விடும் போது நார்மலாக நீங்கள் ப்ரீட் ஆகும் 2 மடங்கு ப்ரீட் ஆகும். என்ன ஒரே ஒரு சின்ன இதுனா அல்பினோ வெரைட்டி ஒட்டுக்கா விடாதீங்க. ஏன்னா அல்பினோ வெரைட்டி கொஞ்சம் சென்சிட்டிவானது. இன்னொன்று குட்டி எல்லாத்தையும் சாப்பிடும் அல்பினோ வெரைட்டி மட்டும். அதனால தயவு செஞ்சு அதை மட்டும் ஒட்டுக்கா விடாதீங்க. அதை மட்டும் தனியாக வைங்க. மற்றபடி அல்பினோ பிளாக் ஐ வெரைட்டி எல்லாமே ஒட்டுக்கா விடலாம். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒட்டுக்கா இதில் 30 வெரைட்டி பக்கம் இருக்குது. ப்ளூ கொய்டம்போ, ரெட் சில்வர்டோ, ஏகப்பட்ட வெரைட்டி, சில்லி மொசைக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஒட்டுக்காக தான் இருக்குது. மீனும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எண்ட்லர் அது மாதிரி நிறைய கப்பி விட்ருக்கோம். ரொம்ப யூனிக்காக தான் இருக்கும். இருங்க வேணா காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் சைடு வியூ பாருங்கள். பிடிக்கும் போது எல்லாம் நழுவிட்டானுங்க. ஸோ இது வந்து குட்டிங்க. ஸோ பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கப்பீஸை பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே எண்ட்லரு பார்க்கவே நல்லா இருக்குங்க. ஓகேங்களா, பட் இத்தனை இருக்கானுங்க. பிடிக்கலாங்கிறப்ப ஒருத்தவங்க கூட மாட்ட மாட்டானுங்க. அதுதான் இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா. இது பாருங்கள் ரெட். இந்த கப்பி நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தாங்க பார்க்குறேன். அந்த கரெக்டாக அந்த ரெட் பேஸில் இருக்கும் பாருங்கள். ரொம்ப சூப்பரான வெரைட்டி. இந்த ஸ்பேஸ் ஸ்கின் ரெட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன். அது பாருங்கள். பட் சேலுக்கு இல்லைங்க. அது ஒரு பேர் ஃப்ரெண்டுகிட்ட கிடச்சது வாங்கி போட்டேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டி நல்லா யூனிக்காக இருக்கும். பட் பிடிச்சி காட்டலாம் தான் ஆசையாக தான் இருக்குது. எங்கெல்லாம் ஓடிடுவானுங்க, பிடிக்க தான் முடியாது. பிடிச்சா களையும், தண்ணி களையும். ஸோ அதனால் வேணாம் விடுங்க. ஓகேங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ரெட் சில்வர்டோ, ஸோ நல்லாயிருக்கும். 1-2 வெரைட்டி தான் பார்த்த வெரைட்டியாக தெரியும். மற்றபடி பார்க்காத வெரைட்டிலாம் பிடிக்க முடியாது. இந்த
நியான் ப்ளூ கப்பி, அதுக்கு நிறைய வெரைட்டி இதெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகேங்களா, ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். நேற்றுக்கு போட்ட காம்போவும் இருக்குது, எக்ஸாட்டிக் கப்பி காம்போவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாவில் நீமோ அந்த இது முடிஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா, சாம்ராய் பீட்டா முடிஞ்சிருச்சு. நான் திருப்பி வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். இதோட வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.